வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்ணில் நீர் வடிதல். அதாவது நிறைய பேருக்கு கண்ணில் நீர் வடியும். அதுவும் இந்த டீனேஜ் பசங்களுக்கு பெண்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, காரணமே இல்லாமல் அவங்களுடைய கண்ணில் சின்னதாக நீர் வடிஞ்சு இந்த இடத்துல காஞ்சு போய் அந்த இடத்துல அடையாளமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ணில் நீர் வடிகிறவங்களுக்கு என்ன நம்ம இயற்கை மருத்துவத்தில் தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரையை சூப் வச்சு சாப்பிட போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த அகத்திக்கீரையை வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு 5 முறைலேருந்து 6 முறை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 6 முறை நீங்கள் சூப் வச்சு சாப்பிட்ற மாதிரி வரும். இந்த அகத்திக்கீரையை எப்படி சூப் வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி கண்ணில் எந்த நோய் பட்டாலும் சரி, நீங்கள் அப்பப்போ அன்னாச்சி பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னாக்கா, கண்ணுக்கு அன்னாச்சி பழத்துக்கு நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன கண் வலி, கண்ணில் சிவப்பாகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அன்னாச்சி பழம் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அன்னாச்சி பழம் வாங்கி சாப்பிடுங்க. மாதத்துக்கு ஒரு 2-3 முறை அன்னாச்சி பழம் சாப்பிட்றதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. சரி, இப்போ இந்த அகத்திக்கீரையை எப்படி சூப் ஆக்கி சாப்பிட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது இந்த அகத்திக்கீரை சூப் எப்படி சாப்பிடணும்னாக்கா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து நீங்கள் ஒரு 15 முறை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாக்கா, உங்களுடைய அந்த கண்ணில் தண்ணீர் வடிகிறதுன்றது முழுக்க முழுக்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். முழுக்க முழுக்க ஃபுல்லாகவும் ஸ்டாப் பண்ணிடலாம். சரி, இந்த அகத்திக்கீரையை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அகத்திக்கீரையை நம்ம கீரையை எப்பயுமே மாமூலாக செய்கிற மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணிடுவோம். அந்த கட் பண்ணுறத லீஃபையும் நல்லா முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல், ஒரு லீஃப் இருக்குனாக்கா அதையும் பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு, நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, உப்பு எதுவுமே போடாமல் வெறும் கீரையை நல்லா கட் பண்ணிவிட்டு, 1/2 லிட்ரு இப்போ கீரை ஒரு கட்டு கீரை வாங்கியிருக்கீங்கனாக்கா, ரெகுலராக ஒரு 400 ml தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். பட் அதுக்கு பதிலாக ஒரு 200 ml தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த நல்லா கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்துடணும். அதாவது நல்லா கெட்டியாக கொண்டு வந்துடணும். அந்த கீரையும் இந்த தண்ணியும் நல்லா சேர்ந்துருச்சுனாக்கா, ஏன்னா சின்ன சின்னதாக கட் பண்ண பிறகு அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் தண்ணியில் வந்துடும். ஸோ அந்த தண்ணியில் வரும்போது அந்த தண்ணியும் அந்த கீரையோடு, அதாவது அந்த கீரை இலையும் தண்ணியும் நம்ம சூப் மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிட்டு, அதாவது குடிக்கிற மாதிரியே அந்த இலையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் வாரத்துக்கு 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தொடர்ந்து 10 நாள்லேருந்து 15 நாள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுடைய இந்த கண்ணில் தண்ணீர் வடியுது அப்படின்ற அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி பண்ணணுன்னாக்கா, கீரையை எப்பயுமே பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருவோம் இல்லையா, அந்த லீஃபை மட்டும். ஸோ அந்த லீஃபை கட் பண்ண பிறகு நீங்கள் திரும்ப இன்னொரு முறை எல்லா லீஃபையும் சேர்ந்து வச்சு கத்தியில் நல்லா கட் பண்ணிங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் ஆயிரும். ஸோ பொடி பொடியாக கட் ஆன பிறகு எப்பயுமே நம்ம கீரை பொரியல் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி செய்வோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. பட் தண்ணி ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஃபுல்லாக போக வைக்கக்கூடாது. ஏன்னா சூப்பு மாதிரி குடிக்கணும். அதனால தான் இன்னொரு முறை நான் சொல்கிறத, அந்த கீரையும் அந்த சூப்பும் உப்பு காரம் எதுவுமே போடாமல் வெறும் அந்த கீரையை மட்டும் கொதிக்க வச்சு நல்லா அந்த தண்ணியை சூப்பு குடிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த தண்ணியும் கீரையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது இந்த கண்ணில் வரக்கூடிய தண்ணி, கண்ணில் நமக்கு நம்மளே அறியாமல் கண்ணில் தண்ணி வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த தண்ணி கண்ணில் வரக்கூடிய தண்ணி முழுக்க முழுக்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். நிறைய பேருக்கு குறைஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.